விஜயா மிஸ் அங்கே போகாத சார் மியூசிக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் இதைத் தொடர்ந்து இந்தியா வேற்றுமையில் இன்றி எமது பள்ளி மாணவர்களின் உடை competition is a fun and Jetzt muss alles gut gehen. போட்டோக்கு நிக்க வைமா, முன்னாடி நீங்க ஒரு லைன் நிக்க வைங்க ப்ளீஸ். thank you to all tiny tots for மாணவர்கள் உங்களுக்கு சிவதாண்டவம் ஆட சிவன் சாங். Schumacher gewinnt. Michael Schumacher ist Weltmeister. Alarma! மனித வாழ்க்கையின் மொத்த பாகமே அண்ணாமலையே. திருவண்ணாமலையே பட்ட இடம் தொட்ட இடம் சிவமயமே சிவமயமே. நீ சுட்ட இடம் சுடர் விட்ட இடம் ஜோதிமயமே ஜோதிமயமே. திருவண்ணாமலையின் ஜோதிமயமே. நமச்சிவாய நமஹ. நமச்சிவாய நமஹ. ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே
ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா ஓனதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆவதேது அடிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை மோதுநாத நம்பலத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்பனல்லவா புன்னம்பலத்தவா உன்னப்பனல்லவா புன்னம்பலத்தவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்பனல்லவா புன்னம்பலத்தவா உன்னப்பனல்லவா புன்னம்பலத்தவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே இறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகரே பரம்பொருள் நாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் बोले की मस्ती में नाचेंगे सारे बोले हरेंगे जो कष्ट तुम्हारे बोले के नाम पे चलती है दुनिया पार लगेगा बोले के सहारे बोले के नाम पे लगा ले तू भी दम फिर भूल जाएगा तू सारे जिंदगी के गम तुझे देंगे बोले दर्शन साक्षात सामने जैसे हनुमान जी को दिए श्री राम ने बोले की भक्ति में मिल के सारे आज बोले हर हर महादेव महाकाल बम बोले बम बोले बम बोले
बम बोले बम बम बोले बम बम बोले बम 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 बोले शिव शंभू शिव शंकर तेरा नशा है चढ़ा बस हम पर लेके नाम भोले का रगड़ो माल मन में ना है कोई ख्याल रोल करके मारा दम तो धुआं धुआं आंख लाल माल रखो तोले में भरा पड़ा झोले में भूल गया वो दुनिया जब से मन लगा है भोले में बम के दम में उड़ा लगे मुझे पंख भोले से हुआ मिलन तो बजे कानों में शंख लेके तेरा नाम बाबा जिंदगी ये जी रहा हूँ सब कुछ छोड़ के प्रसाद तेरा पी रहा हूँ Thank you for the young devotees for his amazing song.
recognition and respect to our parents. With immense pleasure, on behalf of our school, we welcome our dear parents. Next, I invite Mr. Sanmugavel sir, he cute and social activist. Next, I invite Mr. Lashmikandan sir, he is a very helping nature. I welcome sir. So, welcome sir. Next, I invite our school ma'am. Next, I invite our teachers and my dear students. Thank you. எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் வாழ்த்திய சிறப்பு விருந்தினர்களை எங்கள் பள்ளியின் நிர்வாக சார்பாக அவர்களை பாராட்டு விதமாக இப்போது அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வாக நடைபெறுகிறது. முதலில் அனைவரையும் கைகளை தட்டி தங்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். I request our Mrs. Sanmugavel sir to take honor. அடுத்த தலைவர் அவர்களை வாழ்த்தி பின்னாடி போற்றுவார். தயவு செய்து கரங்களை தட்டி எங்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் அவர் கரஸ்பாண்டன்ட் மேடம். Bellissima. Escúchame. நம்மளுடைய பள்ளியின் சார்பாக திரு அண்ணாமலை நம்முடைய ஆசிரியர்கள் தங்களுடைய தலைவர் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடக்கிறது. என்ன பண்ணு சொல்லுங்க, ஃபங்க்ஷன் முடிச்சு நாளைக்கு காலையில் தான் வருவாங்க பசங்க. இப்போ பாரு ஸ்கூலுக்கு ஏற்றணும். அன்னைக்கு ஒரு நாள் பாருங்க காலையில் வந்துடுவாங்க, பிரியாணி தான் வந்துருவோங்க. அக்கா உடனே வருவாங்களா? போனால் பரவாயில்ல, நீங்கள் வாங்கி கொடுங்க. சார் அந்த ட்ரோன் இந்த பக்கம் கூப்பிடுங்க ப்ளீஸ். அடுத்ததாக I like our dance master ராகுல் சார் அழைக்கிறோம். ராகுல் சார். எங்கள் பள்ளியின் சார்பாக ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆண்டு ஒரு பெரிய சாதனை செய்ய உள்ள எங்களுடைய மாணவர் யாதவ் ஒருவன் இப்போது உங்கள் முன் பேச அன்போடு அழைக்கிறோம். சான்றோர்களுக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் கல்வி செல்வம் பற்றி சில துளிகளை உங்கள் முன் உரையாற்றுகிறேன். இதோ. கல்வி என்பது நமது இரு கண்களை போன்றது. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. கற்றவரை வீடும் நாடும் போற்றும் என்பது மற்றொரு சிறப்பு. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரும். கல்வி என்பது என்றும் அழியாத ஒரு சிறந்த செல்வமாகும். அதனால்தான் இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணமாகின்றது. கல்விதான் அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வழி செய்கிறது. புதுமையான அறிவியல் நுட்பங்களையும் கண்டறிய பல கல்வியாளர்களை இன்று உருவாக்கியுள்ளனர். வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன் தான். கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கின்றான். அமைதியான வாழ்விற்கு கல்வி மிகவும் அவசியமாகும். மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெற செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி.
இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது என்று கூறி உங்கள் அனைவரிடமும் விடை பெறுகின்றேன். நான் பயிலுகின்ற ஸ்ரீ அண்ணாமலையார் பள்ளியை எண்ணி நான் பெருமிதம் கொள்கின்றேன். நன்றி. அதேபோல மாணவ செல்வங்கள், ஆசிரியர்கள், முக்கியமாக பெற்றோர்கள் அனைவரையும் மாலை நேரத்தில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நான் பேச போகிறேன். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பிளாட்டோ. இளமையில் கல் என்றது ஆத்திச்சூடி, எண்ணும் எடுத்தும் கண்ணென தரும் என்று சொன்னது கொன்றை வேந்தன். பிச்சை எடுத்தாவது படி நெற்தொகை, மன்னரும் மாசருக்கையும் சீர்தூக்கின். ஒரு மன்னரை விட கல்வி கற்றவரே சிறந்தவராக கருதப்படுகிறார்கள். அச்சிறந்த கல்வி யாரிடம் இருந்து பெறுகிறோம் என்றால் முதலில் பெற்றோரிடமிருந்தான். ஏன் என்றால் ஒரு குழந்தையின் முதல் ஆசான் பெற்றோர்தான், இரண்டாவது ஆசிரியர்கள் தான். சிறு வயதில் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் படிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் காலம் முழுவதும் உடல் உழைப்பை நம்பி மாடாய் உழைக்க நேரிடும். வெயில் மழை என்று எதையும் பார்க்காமல் உழைத்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாக கூடாது. ஒரு ஏழை மாணவனை உயர்த்துவது கல்வி மட்டுமே. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது முதலில் கேட்கும் கேள்வி உன் மகள் என்ன படிக்கின்றான் என்றுதான் கேட்பார்கள். உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு சொத்து பத்து இருக்கிறது என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஆகவே மாணவர்களே, உங்கள் பெற்றோர்களுக்கு மதிப்பையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும். நீங்கள் நினைத்தால் அது நீங்கள் கற்கும் கல்வி மட்டுமே சாத்தியமாகும். மாணவர்களே, கல்வி மட்டுமே ஒரு நாட்டையும் வீட்டையும் உயர்த்தும் ஒரு கருவியாக அமையும். எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் கல்வியை சொத்தாக வாங்க முடியாது. அது அவன் படித்துதான் பெற வேண்டும். இதுதான் கல்வியினுடைய சிறப்பு. தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் நேரம் வரை படித்து கொண்டே இருந்தார் பகத்சிங். படிப்பின் அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சி கொடுக்கும் படம் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகள் படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர். படித்துக்கொண்டே புத்தகத்தை முடிக்காமல் தூக்கத்தையே மறந்தார் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள். படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள முடியும் என்று படித்து சொன்ன திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். குழந்தைகளின் 3 வகைப்படும். புத்திசாலி குழந்தைகள் நல்லா படிக்கும், அதிக மதிப்பெண் பெறும், ஆசிரியரிடம் திட்டியே வாங்காது. திறமைசாலி நன்றாக படிப்பார்கள், நன்றாக ஆடுவார்கள், ஆசிரியரிடம் அடி வாங்காது. 3வது ரகம் புலி. இந்த புலி மூட்டை மாதிரி இருக்கும் இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கும். ஆடாது பாடாது எல்லாமே செய்யாது. அந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் பெற்றோர்கள் நீங்கள் பாக்கியசாலிகள் தான். புத்திசாலியும் திறமைசாலியுமாக நிர்வாகியாக வரப்போகிறார்கள். இவர்களை அன்போடு வளர்க்கவும். குழந்தைகள் எப்போதும் இயல்பாக வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அவர்களின் தனி திறமையை கண்டுபிடிப்பது பெற்றோர் ஆசிரியர்களின் கடமை கூட. குழந்தைகள் எந்த பணியை செய்ய நினைக்கிறார்களோ அந்த பணியை செய்ய விடுங்கள். அவர்கள் செய்யும் பணி சுகமாக இருக்க வேண்டும், சுமையாக இருக்கக்கூடாது. அவர்களை அன்போடு அரவணைப்பது பெற்றோர்களின் கடமை. அதேபோல் நமக்கு கல்வி கற்பின் சிறப்புகள் பற்றி நாம் சொல்லவே வேண்டாம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களை பார்த்தவுடன் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக PSA காலேஜ் ஓனர் டாக்டர் சண்முகம் சார் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கடுத்து சென்ட்ரல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணார். அதுக்கடுத்து PSA காலேஜில் ஒரு பெரிய நிறுவனத்தையே அவர் இப்போ நீங்கள் நடத்திட்டு வராரு. குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், PSA காலேஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் நடந்து வராரு. அவரை போல எல்லா கல்வியையும் கல்வி கற்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்பு எங்கன்னா எங்கெங்கெல்லாம் போய் மேலே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சிறப்பான வாய்ப்புகள் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே போல் நம்ம பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் செந்தில்குமார் அவர்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கிறதுனால தான் எல்லா வசதியும் வாழ்வு எல்லாமே வரும். படிப்பு இல்லைன்னா எதுவுமே வராது. அதே போல் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க மேடமும் சார் இருக்காங்கன்னா அதுக்கு மெயின் ஒரு கல்வி முக்கியமானதாகும். அதே போல் ஸ்ரீகாந்த் சார் அவரும் பார்த்தீங்கன்னா MSc மேக்ஸ் அருமையான கிளாஸ் எடுக்கக்கூடியவர். அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா கல்வி தான்.
ஒரு நாட்டில் எது முக்கியமோ இல்லையோ கல்வி தான் நம்ம தரத்தையும் வாழ்வையும் உயர்த்தும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Upon rank holders, Shita, come on side. K. Sanjana Sri from first standard. தயவு செய்து பெற்றோர்கள் தயவு செய்து முன்னாடி தயவு செய்து கை put your hands please, encourage the students. M. Kavyashika from fourth standard. Yes, second from fifth standard. Yes, second from fifth standard. R. Monish from fifth standard. P. Monish from sixth standard. நீங்க அவங்க எதுவுமே அழுவாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த பக்கம் முன்னாடி சேருக்கு வாங்க. R. Pranit. அம்மா வாங்கம்மா, காமாட்சிமா. V. D. Vijay Krishna from ninth standard. M. C. Netra from ninth standard. ஆசிரியர்களே அரப்பணி. ஆசிரியர்கள் என்பது இந்த நாட்டினுடைய நம்பிக்கை தூணாக விளங்கக்கூடிய ஒன்று. அவர்களை உங்களோடு பங்கேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியின் தலைவர், அயராத உழைப்பிற்கு சொந்தக்காரர், அன்புக்குரிய சகோதரர் திரு ரவி அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த பள்ளியை கண்ணும் கருத்துமாக வளர்த்து இங்குள்ள பகுதி மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற கரஸ்பாண்டன்ட் திருமதி ஜோதிகலா அவர்களே, இந்த பள்ளியின் முதல்வர், மாணவர்களின் வளர்ச்சியை முழு நேரமாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி தீபா விஜய் சிங் அவர்களே, பள்ளியின் துணை முதல்வர் திரு சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் மூலம் தங்களையும் வளர்த்து தங்களுடைய பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற நல்லது ஒரு கல்வியை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளியானது ஆரம்பித்து 14 ஆண்டுகளாகி இது 13ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த இனிய வேளையிலே இந்த பள்ளி எத்தகைய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ ஆண்டு விழா என்பது ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல் இந்த பள்ளியினுடைய பெருமை, அதனுடைய உயர்வு, இந்த மாணவர்களின் சிறப்பு, இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியரின் உழைப்பு ஆகியவற்றை மற்றவர்கள் பறைசாட்டுகின்ற வகையிலே, மற்றவர்கள் எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே மிக சிறப்பான ஒரு விழாவாக வருடம் இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. ஒரு கல்வி நிறுவனத்தின் ஆண்டு விழா அதனுடைய சாதனைகளை, பெருமைகளை எடுத்துச் சொல்கின்ற ஒரு விழாவாகும். மாணவர்கள் இந்த பாடங்களை மட்டும் படிப்பதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகளிலும் கலாச்சார நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று தங்களுடைய தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காலகட்டமானது கல்வியிலே எத்தகைய ஒரு போட்டியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை மாணவ செல்வங்களாக நீங்கள் எல்லாம் அறிவீர்கள்.
அதற்கு ஏற்றாற்போல உங்களையெல்லாம் ஒரு திறமையான மாணவர்களாக, சமுதாயத்திலே ஒரு தேர்ச்சி பெற்ற மாணவர்களாக உருவாக்கிக் கொள்ள இந்த கல்வி நிறுவனம் உங்களுக்கு துணை நிற்கும். நீங்களும் அதற்கு ஏற்றவாறு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு உறுதுணையாக கல்லூரி நிர்வாகமும் பணிபுரிகின்ற ஆசிரியர்களும் பெற்றோர்களின் ஆதரவும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் மேலும் மேலும் உங்களுடைய கல்வி திறமையை வளர்த்து எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு கல்வியாளர்களாக அல்லது நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற துறையிலே சிறப்பானவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன். மொத்தத்தில் இங்கே பணிபுரிகின்ற ஆசிரியர்களையும் பாராட்டுகின்றேன். அவருடைய அயராத உழைப்பினால்தான் இந்த கல்வி நிறுவனம் இத்தகைய ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலேயே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வந்து பள்ளியிலே இந்த கிராமத்திலே ஒரு காலப்பநல்லி என்ற ஊரிலே திரு ரவிக்குமார் அவர் எங்கே வேண்டுமானால் இந்த பள்ளியை நிறுவி இருக்கலாம். ஆனால் இந்த ஊரை தேர்ந்தெடுத்து இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பள்ளியை நிறுவி ஒரு அளவுக்கு மாணவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் சிறப்பான ஒரு கல்வியை வழங்க வேண்டும் என்று அத்தனை வசதியும் செய்து கொடுத்து இந்த கல்வி நிறுவனத்தை பள்ளியை நடத்தி வருகிறார்கள். நான் இங்கே இருக்கின்ற நமது தலைவர் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், எங்கோ கொண்டு சென்ற நமது பிள்ளைகளை சேர்ப்பதை விட நம் ஊரில் உள்ள பள்ளியை வளர்ப்பதற்கு, அந்த பள்ளியை சிறப்பான பள்ளியாக உருவாக்குவதற்கு, சிறப்பான ஒரு கல்வியை நம்முடைய பிள்ளைகள் பெறுவதற்கு நீங்களும் உங்களுடைய உற்றார் உறவினர்களும் உங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே வருடந்தோறும் பிள்ளைகள் இங்கே படிக்கின்றார்கள். வருடத்திற்கு ஒரு நாள் இந்த விழாவை கொண்டாடி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மேலும் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கின்ற ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக எதிர்வரும் அடுத்த 25-26ஆம் கல்வி ஆண்டாண்டு இதைவிட சிறப்பான ஒரு வளர்ச்சியை இந்த கல்வி நிறுவனம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலேயே வாழ்த்துகிறேன். மேலும் இந்த கல்வி நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகம் தலைவர் திரு ரவிக்குமார் அவர்கள், அவருடைய தாளர் திருமதி ஜோதிகலா, முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இன்னும் சிறப்பாக பணியாற்றி இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து இன்னும் பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இந்த பகுதி மக்களுக்கு, இந்த மாவட்ட மக்களுக்கு இந்த கல்வி செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் பாராட்டி என்னையும் அழைத்து உங்களில் ஒருவனாக இங்கே அமரச் செய்து இந்த நிகழ்ச்சியை பங்கேற்க செய்திருக்கிறது நன்றியையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு கல்வி நிகழ்ச்சி இந்த மாணவர்கள் வழங்கினார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கிய ட்ரெயினர்களை மிகவும் அன்போடு பாராட்டுகின்றேன். நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. அருமையான ஒரு நிகழ்வு. நம்மளுடைய மாணவ செல்வங்கள் நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் மேலும் அவருடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி, இந்த ஆண்டு விழாவானது வெற்றியடைய மீண்டும் ஒரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அழைப்பிற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கற்றலை மற்றும் நோக்கம் கொள்ளாமல் எங்களுடைய பள்ளியில் யோகா கலையை கற்பிக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் அவர்களை மேடைக்கு அன்போடு முறையாகம பொருளவன் முத்தமிழ் ஆனவன்
மகண்டா உன் மகன் எவன்டா ரட்சிப்பது ரட்சிப்பது ஆறு முகண்டா சிவன் மகண்டா உன் மகன் எவன்டா ரட்சிப்பது ரட்சிப்பது ஆறு முகண்டா அடுத்தவன்டா சுமன் முதல் இரண்டா பொங்கும் மலை சங்க தலை பதம் தொடுண்டா மதம் இரண்டா பச்சை மயில் கருண்டா சுத்தும் விடை கொட்டி துணை அது தருண்டா என்னை பதுண்டா என்னை அழைப்பதுண்டா சித்தன் படி முத்தம் மொழி திடப்பவண்டா
சுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காம கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிர்த பிரியனாம், முத்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன்
நடத்திய எமது பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. கண்காட்சி என மாறிப்போன வரலாற்றை இக்காணொலியில் காண்போம். சிலம்பம் என்ற வார்த்தை சிலம்பு என்ற பெயரின் அடியை கொண்டது. சிலம்பம் என்பது ஒலித்தல் அல்லது சத்தம் என்பதை குறிக்கும். இயற்கையின் கொடையாக விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் இடைவிடாது ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும் மலையை சிலம்பம் என அழைப்பது பழந்தமிழ் வழக்கம். இந்த மலைகளை ஆளும் முருகனை சிலம்பன் என்று அழைப்பர். சிலம்பனாகிய முருகனிடமிருந்து இந்த கலை அகத்தியருக்கு கிடைத்தமையாலும் சிலம்பம் சுற்றும் போது எழும் வீச்சொலிகள் இக்கலையின் ஆதாரமாக அமைந்ததாலும் இந்த பழந்தமிழ் பாரம்பரியம் சிலம்பம் எனப்பட்டது. மறுபடி மணக்கு
feel it, they touch it, they swing it, they break it, they feel it, touch it, touch it. கெஸ்ட் வந்து வெளியே கார்ல வெயிட் பண்றாங்க. நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ
இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்? இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது
இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர நீ பாக்க சகல அடிய பார்த்துருக்கேன் என்ன அடிங்கிறத மட்டும் நீ நிகழ்வாக 13ஆம் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ அண்ணாமலையார் பள்ளிக்கு வருகை தந்து நம்மளை எல்லாம் வாழ்த்தி, மேலும் இந்த பள்ளி குழந்தைகளும் பள்ளி நிர்வாகமும் பல ஆண்டுகள் செழிப்புமாக வளர வாழ்த்து வந்திருக்கும் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் பள்ளியின் தாளாளர், பள்ளியின் தலைவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெற்றோர்களுக்கும் உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் ஒரு நிறுவனமான ஸ்ரீ அண்ணாமலையார் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் KR நந்தகுமார் MA BL MAd PhD, பொதுச் செயலாளர் தமிழ்நாடு நர்சரி மெட்ரிக் மற்றும் CBSE பள்ளிகளின் செயலாளராக திறமையாக செயல்பட்டு தன்னுடைய வாத திறமையால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக அவருடைய வழக்கறிஞர் தொழிலை சிறப்பாக செய்து கல்வி பணியில் எங்களை போன்று வளர்ந்து வரக்கூடிய கல்வியினர்களுக்கு பெரும் ஊன்றுதலாகவும் ஊக்கமளிக்கும் விதமாகவும் எங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவக்கூடிய எங்கள் ஐயாவை நாங்கள் போற்றி, எங்கள் ஆண்டு விழாக்கு வருகை தந்ததற்கு அவருக்கு பொன்னாடை போற்றி எங்களால் முடிந்த ஒரு அன்பளிப்பை கொடுத்து பள்ளி தலைவர் அவர்களும் பள்ளி தாளாளர் அவர்களும் இணைந்து அவர்களை பாராட்டுவார்கள். அனைவரும் கையில் தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். குழந்தைகளையும் நலனில் பெரிதும் அக்கறையோடு செயல்படக்கூடிய நம்மளுடைய ஐயா அவர்களை நம்மளுடைய பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தலைவர் அவர்களையும் மற்றும் நம்மளுடைய கணித ஆசிரியர்களையும் மேடைக்கு அழைத்து நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் உங்களுடைய வாழ்த்துறையை நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம். மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் பெருந்தகையின் ஆரோக்கிய நண்பர் A. ரவி MSc BEd சேர்மன் அவர்களே,
இந்த அருமையான பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் மேடம் என் அன்பு சகோதரி ஜோதி கலா MA BEd MHRM அவர்களே, இந்த பள்ளியின் நல்ல முதல்வர் என் அன்பு சகோதரி மரியாதைக்கு தீபா விஜய் சிங் MCom BEd முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய என்னுடைய ஆறு நண்பர் இந்த பஞ்சாயத்துடைய தலைவர் என் அன்பு சகோதரி நந்தினி பிரியா செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் வித்யாலயா பள்ளியினுடைய கணித ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா லக்ஷ்மி காந்தன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக என் அன்பு தாய்மார்கள், தந்தைமார்கள், அன்பு குழந்தைகள் அனைவரையும் நான் இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த மாட்லாம்பட்டி பகுதியிலே ஸ்ரீ அண்ணாமலையார் திருப்பெயரால் ஒரு அற்புதமான பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளியாக அரசு அங்கீகாரம் பெற்று இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் நல்ல முறையில் எழுதவும் படிக்கவும் பேசவும் அரசு பொதுத் தேர்விலே 100க்கு 100% மதிப்பெண்கள் பெற்று உயர்ந்து செம்மாந்து வாழ்வதற்காய் பள்ளி நிர்வாகி மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் ரவி அவர்கள் ஆண்டுதோறும் ஒரு பெரிய தேர் திருவிழாவை போல் வண்ண வண்ண விளக்குகள் அமைத்து அற்புதமான சவுண்ட் சிஸ்டம், பேசுறதுக்கே பெருமையா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அருமையான சவுண்ட் சிஸ்டம் அமைத்து ஒரு பெரிய மாநாடு போல் மிகச் சிறப்பாக சிகப்பு கம்பள வரவேற்போடு உங்களை எல்லாம் வரவேற்று திருவிழாவுக்கு போனால் பலூன் கொடுக்குற மாதிரி எல்லார் கையிலையும் பலூன் பார்த்த பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார் என் அன்பு சகோதரி ஜோதி கலா அவர்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். இந்த பள்ளியிலே மிகச்சிறந்த ஆசிரியர்கள், மிகச்சிறந்த ஆங்கில வழி கல்வியை, அறிவியல் கல்வியை, கணித கல்வியை, கம்ப்யூட்டர் கல்வியை, யோகா கல்வியை, பரத கல்வியை, பண்பாட்டு கல்வியை, ஒழுக்க கல்வியை, விளையாட்டு கல்வியை சொல்லித் தருவதில் அற்புதமான ஆசிரியர் சகோதரிகள் மிகச்சிறந்த கல்வி பணியை ஆற்றி வருகிறார்கள். இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு பெரும் பேராசை. நான் காலையில் சென்னையில் புறப்பட்டு ஓசூரில் ஒரு 500 வழக்கறிஞர்களுடைய கூட்டம் நடந்து முடியும் தருவாயில் வேறு வழியே இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று நான் மிக கஷ்டப்பட்டு ஒரு 40 நிமிடத்தில் ஓசூரிலிருந்து இங்கே 120 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்தேன். ஏனென்றால் என் அன்பு சகோதரிகளை, நல்ல தாய்மார்களை, தந்தைமார்களை பார்த்து ஓரிரு வார்த்தைகளாவது பேச வேண்டும் என்று தொடர்ந்து நான் 4வது ஆண்டாக இந்த பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் வருடந்தோறும் மிகச்சிறந்த வளர்ச்சியை, இந்த கட்டிடங்கள், கழிப்பறை வசதி, ஆய்வக வசதி, கணினி வசதி, கம்ப்யூட்டர் வசதி, விளையாட்டு மைதானம், மிக இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த பள்ளிக்கூடம் விளங்குவது பெருமைக்குரிய ஒரு நல்ல விஷயம். இங்கே நல்ல தரமான கல்வி கிடைப்பதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, இந்த பிள்ளைகளின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்களுக்கெல்லாம் இடையூறாக இருந்து விடாமல், நீங்கள் மிக ஏக்கத்தோடு நமது பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கிற உங்களுக்கு எந்தவித இடையூறும் தந்து விடாமல் நான் என்னுரையை நிறைவு செய்யும் முகத்தான் நீங்கள் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்பமாக வாழ வேண்டும். அப்படி என்றால் அதற்கு ஒன்றே ஒன்று தேவை, கல்வி. யாராலும் களவாட முடியாத கல்வி. எனவே அந்த கல்வியை நீங்கள் கஷ்டப்பட்டு 20 ஆண்டுகள் நம் பிள்ளைகளுக்கு தந்துவிட்டால் அவர்கள் 80 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி தர வேண்டும். எத்தனை ஏக்கர் நிலம் சம்பாதித்து தந்தாலும் அது சில சமயம் இல்லாமல் போகும். ஆனால் கற்ற கல்வி நிச்சயம் கைவிடாது. அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து உன்னதமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். எனவே அதிலும் தரமான கல்வி என்பதுதான் மிக மிக முக்கியம். தரமான கல்வியால் தான் தரமான பொறியாளர்கள், தரமான மருத்துவர்கள், தரமான அறிவியல் அறிஞர்கள், நல்ல குடிமக்கள், கெட்ட பழக்கம் இல்லாத குடிமக்கள் மிக மிக முக்கியம். ஒழுக்கத்தோடு கூடிய குடிமக்கள் இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய நல்ல பள்ளியாம் அண்ணாமலையார் பள்ளிக்கு நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தந்து நீண்ட நெடுந்தூரம் பயணித்து தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் வேறு எங்கும் போக வேண்டாம், இந்த பள்ளியிலே படிக்க வையுங்கள். உயர்கல்வி என்பது இங்கே போதுமானது. 12ஆம் வகுப்பு அடுத்த ஆண்டு 11, 12 தொடங்க சொல்லி இருக்கிறோம். அவர்கள் தொடங்குவார்கள். 12ஆம் வகுப்பு இங்கேயே படித்து
மேல் கல்விக்கு பக்கத்தில் சக்தி கைலாஸ் காலேஜ் மாதிரி நல்ல நல்ல கல்லூரிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வருவதற்கு கல்வி ஒரு மிக பெரும் அச்சாணியாக நம் குடும்பத்திற்கு ஒளிவிளக்காக நந்தா விளக்காக இருக்கும். எனவே எல்லோரையும் கஷ்டப்பட்டு படிக்க வையுங்கள். அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியம் என்பதை நினைவில் கொண்டு எல்லோரும் எல்லாம் பெற்று இன்பமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என் அன்பு தாய்மார்கள் தந்தைமார்கள் நீங்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி காலத்தின் அருமை கருதி நான் என்னுடைய நிறைவு செய்கின்றேன். வாழ்க அண்ணாமலையார் மெட்ரிகுலேஷன் பள்ளி, வளர்க இந்த பகுதி வாழ் மக்கள் பெற்றோர்களிடம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கங்கள் ஆயிரம். இது இந்த தருணம் ஒரு எங்கள் பள்ளிக்கு கிடைத்த ஒரு பெரு வாய்ப்பாக கருதி, கல்வி என்பது 3 எழுத்து, அது அமைவது ஏழைகளின் தலையெழுத்து. ஏழைகள் ஏற நினைத்தாலும் ஏணி என்னும் நாடு ஏற விடையாது. கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை நீ கல்விக்கு செலுத்து என்று இப்படி கல்வியின் மேம்பாட்டை மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருக்கிற ஐயா எங்கள் பள்ளிக்கு அடுத்து ஒரு புதிய இலக்காக 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பை ஆரம்பிக்க ஒரு வேண்டுகோளை விடுத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய எண்ணம் போல் வாழ்க்கை, எங்களுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இந்த ஆண்டு விழா சாதாரணமாக தொடங்கப்படவில்லை, சாதாரணமாக நடத்தப்படவில்லை. 2024-25க்கான கல்வி ஆண்டில் ஸ்ரீ அண்ணாமலையார் பள்ளி என்ன சாதனை செய்தது, என்ன எந்த பின்புலமும் இல்லாமல் தனி மனிதர்களாக திரு ஏ ரவி அவர்கள் தலைவராகவும் திருமதி ஜோதிகலா ரவி அவர்கள் இந்த மிகப்பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்கி இந்த சுற்று வட்டாரத்திலே தரமான கல்வியை கொடுத்து மாணவர்களின் தனித்திறமையை வளர்த்தி இந்த கல்வியாண்டிற்கான பல நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளில் ஐயாவோட அனுமதியோடு நாங்கள் இந்த ஆண்டு அறிக்கையை குறுகிய ஒரு சார் இங்க பாருங்க சார். சார் ரெடி. P. Kavipriya. P. Kavipriya from 4th standard, good in handwriting. G. Megan Nisha from 4th standard, good in attendance. S. Srika from 4th standard, good in attendance. Yes, Akita, good in drawing.
பொன்னழகு முனம் பிற பொன்னழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லு மணி பொன்னழகு முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொன்னழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லு மணி பொன்னழகு பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு பத்து விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு வானம் விட்டு மண்ணில் வந்த நிலவல்ல பெண்ணழகு ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவரு மன்னவருதா ப்ளீஸ் put your hands. குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். gift வாங்குறாங்க, சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, கை தட்ட மாட்டீங்களா? LKG டீச்சர்ஸ் வாங்குறாங்க, அவர்களை அன்போடு நாளைக்கு அழைக்கிறோம். ஆசிரியர் பணியை செய்ததற்கு எங்களுடைய ஸ்ரீ அண்ணாமலையார், அதைத் தொடர்ந்து M. விஜயா அவர்கள். ப்ளீஸ் put your hands.